சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காவிரி பார்த்துருக்கோம். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்தியாவினுடைய கிழக்கில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது ரெண்டு. ஒன்று நர்மதை, இன்னொன்று தபதி. சரிங்களா. இப்போ நர்மதை ஆறு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய நீளம் எவ்வளவுக்கு அப்படின்னா 1312 கிலோமீட்டர். 1312 கிலோமீட்டர் நீளம் உடையது நர்மதை. இது எங்க உற்பத்தி ஆகுற மத்திய பிரதேசம் மாநிலத்துல அமர்கண்டக் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. மத்திய பிரதேசத்துல அமர்கண்டக் என்ற இடத்துல என்ன செய்யுது, இந்த நர்மதை ஆறு உற்பத்தியாகி மேற்கு பக்கத்துல கிழக்கு பக்கத்துல உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல முக்கியமான ஆறு. இதனுடைய உற்பத்தி ஆகும் போது அதனுடைய உயரம் கடல் மட்டத்துக்கு மேல உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 1057 மீட்டர் உயரத்துல இருக்கு. 1057 மீட்டர் உயரத்துல இந்த நர்மதை ஆறு உற்பத்தி ஆகுது. இதனுடைய வேரியேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நேரம் போய் நேரம் கடல்ல கலந்துரும். ஆனா இந்த ஆறு போட்டு என்ன செய்யும்னா களிமுகத்தை உருவாக்கும். கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு களிமுகத்தை உருவாக்கக்கூடிய ஆறு எது அப்படின்னா நர்மதை. களிமுகம் 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு என்ன செய்யுது, களிமுகத்தை உருவாக்குது. இது எந்த இடத்துல கடல்ல போய் கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்போ. நர்மதை கடல்ல கலக்கும் இடம் காம்போ. இது வந்து கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுது அப்படின்னா கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு களிமுகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆறு இதுன்னா நர்மதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தபதி. தபதி தபதி 724 கிலோமீட்டர் நீளம் உடையது. தபதி ஆறு 724 கிலோமீட்டர் நீளமுடைய ஆறு மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் பெட்டூல் என்ற இடத்துல உற்பத்தி ஆகக்கூடியது. மத்திய பிரதேசத்தில் பெட்டூல் மாவட்டத்துல முல்டாய் என்ற இடத்துல என்ன செய்யுது உற்பத்தி ஆகுது. மத்திய பிரதேசம் மாநிலம், பெட்டூல் மாவட்டம், முல்டாய் என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி ஆகும்போது இதனுடைய உயரம் 752 மீட்டர். 752 மீட்டர் உயரத்துல இந்த தபதி ஆறு உற்பத்தி ஆகுது. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய ஆறுகளில் இதுவும் மிக முக்கியமான ஆறு. நர்மதை, தபதி, மாஹி இந்த 3 ஆறுகள். சரிங்களா. சரி, இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம காவேரி பார்த்துட்டோம். இப்ப பாலாறு நம்ம தமிழ்நாட்டுல பாயக்கூடிய ஆறுகள்ல பாலாறு மிக முக்கியமான ஆறு. இந்த சென்னையில வந்து அளவு நீர் வசதி இருக்கு அப்படின்னா அது காரணம் பாலாறு தான். கர்நாடகாவில் நோட் பண்ணிக்கிறீங்களா பாலாறு. சரிங்களா. பாலாறுனுடைய உற்பத்தி ஆகக்கூடிய பாலாறு எவ்வளவு தூரம் அது பாயுது அப்படின்னா 348 கிலோமீட்டர் நீளம் உடையது. 5வது படத்துல பாருங்க 219 பாலாறு பாத்தீங்கன்னா 348 கிலோமீட்டர் நீளம் உடையது. இது பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் கோலாறு மாவட்டம், தமிழ்நாடுல கோலாறு மாவட்டத்துல தலகவரா, தமிழ்நாடுல கர்நாடகாவில் கோலாறு மாவட்டத்துல தலகவரா என்ற கிராமத்துல உற்பத்தி ஆகுது. இதனுடைய நீளம் எத்தனை கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன், 348 கிலோமீட்டர். ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளவுதான் பாயுது அப்படின்னா 222 கிலோமீட்டர் தான் பாயுது. 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலுடைய பாயக்கூடிய அளவு. இது எங்க போய் கடல்ல கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூவத்துக்கு அருகில் என்ன செய்யுது கடல்ல கலக்குது.
கோதுருக்கு அருகில் என்ன செய்யுது, கடல்ல கலக்கக்கூடிய ஆறு பாலாறு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென்பெண்ணை என்ன மேடம், கூவம் ஆற்றுக்கு பக்கத்துல கூவந்தூருக்கு அருகில் கடலில் வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஆறு தென்பெண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு. இது பாத்தீங்கன்னா இதனுடைய பாயக்கூடிய அளவு பாத்தீங்கன்னா 247 கிலோமீட்டர் நீளம் உடையது. 247 கிலோமீட்டர் நீளம் உடையது. கர்நாடகாவில் அது உற்பத்தி ஆகுது. தென்பெண்ணை உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அப்படின்னா நந்தி துர்கா என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. தென்பெண்ணை ஆறு வந்து நந்தி துர்கா என்ற இடத்துல என்ன செய்யுது, உற்பத்தி ஆகுது. தென்பெண்ணை அது ஒரு ஆறுடைய பேரு தான். என்னமா இல்ல தென்பெண்ணை ஆறே சரிங்களா. இது வந்து எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கர்நாடகாவில் நந்தி துர்கா என்ற ஊரை வந்து என்ன செய்யுது, இது உற்பத்தி ஆகுது. இதுல இருக்கக்கூடிய அணை பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி அணை ஒண்ணு, சாத்தனூர் அணை. கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை, 2 அணை மிக முக்கியமான அணை இருக்கு. கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை. இது எங்க போய் கடல்ல கலக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி, புதுச்சேரிக்கு பக்கத்துல கடல்ல கலக்குது. புதுச்சேரிக்கு பக்கத்துல கடல்ல கலக்குது. அதுக்கடுத்து வைகை முக்கியமான ஆறு. இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா 258 கிலோமீட்டர் நீளம் உடையது வைகை ஆறு. வருஷ நாட்டு குன்றுகள்ல கிழக்கு பகுதியில், வருஷ நாடு குன்றுகள்ல இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் உற்பத்தி ஆகுது. இது கடல்ல கலக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல அதுக்கு பக்கத்துல என்ன செய்யுது, கடல்ல கலக்குது. அதாவது பாக்ஸல நீர் சந்திப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா கடல்ல கலக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்துல பாக்ஸல சந்தி நீர் அந்த இணைப்பு பக்கத்துல கடல்ல கலக்கக்கூடியதுதான் வைகை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய டேம் என்ன டேம், வைகையில் என்ன, வைகை ஆற்றில் என்ன டேம் இருக்கு, வைகை டேம் தான். வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய டேம் வைகை அணை. என்னங்க மேடம், ஆமா வைகை ஆறு தான். வைகை ஆறு வந்து வருஷ நாட்டுல உற்பத்தி ஆகுது. வருஷ நாட்டுல உற்பத்தி தேனி மாவட்டத்துல வருஷ நாட்டு மலை குன்றுகள்ல உற்பத்தி ஆகும். சரிங்களா. கடமலை குன்று அந்த ஏரியா வருஷ நாடு அந்த வைகை ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய கடமலை குண்டு பகுதியில தான் உற்பத்தி ஆகும். அங்க உற்பத்தி ஆகி தேனிக்குள்ள வந்து தேனியில இருந்து அப்படியே ஆண்டிவிட்டி மூலமா போய் தேனி மாவட்டம், ஆண்டிவிட்டியில் தேனி மாவட்டத்தில் ஆண்டிவிட்டி பகுதியில் டேம் இருக்கு. தேனி, தேனிக்கு அடுத்து மதுரை, மதுரைக்கு அடுத்து தான் சிவகங்கை, ராம்நாடு அப்படி வரும். ராம்நாடு தான் கடைசி. அதாவது 5 மாவட்டங்கள் போகும் மேம். தேனி 1, மதுரை, சிவகங்கை, ராம்நாடு. ஆமா இதுக்கு தான் போகும். இப்படியே போய் ராமேஸ்வரம் போய் உள்ள போயிருக்கும். ஆமா மேம். வைகை அணை வந்து வைகை அணை, வைகை ஆற்றில் கட்டப்பட்டுள்ள அணை வைகை அணை. எப்படி மேடம்? சிவகங்கையில போய் தான் போகும். அங்கேயும் டச்சிங்க கிளைகள் உண்டு. அந்த ஆறு பாயக்கூடிய பகுதி, அதாவது மெயின் ஆறு இன்னும் நேரம் போகும். அதனுடைய கிளை ஆறுகள் அதோட தண்ணியெல்லாம் டேன் பண்ணி பிரிச்சு விடுறாங்கல்ல, நீர் பாசனத்துக்காக பிரிச்சு விடுறாங்கல்ல. நீர் பாசனத்தை வச்சுதான் இந்த மாவட்டத்துக்குள்ள நீர் பாசனம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல்லே நீர் பாசனம் போகும் நம்மளுக்கு. வைகையில் திண்டுக்கல் வரைக்கும் நீர் பாசனம் உண்டு. சரிங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு. இது எங்க உருவாகுது அப்படின்னா அம்பாசமுத்திரம், தாமிரபரணி அம்பாசமுத்திரம் இதுல வந்து பாபநாசத்துக்கு பக்கத்துல பொதிகை மலையில என்ன செய்யுதுன்னா உற்பத்தி ஆகுது. பொதிகை மலையில உற்பத்தி ஆகுது. தென்காசி ஏரியா. சரிங்களா. அம்பாசமுத்திர வட்டத்துக்கு பக்கத்துல பாபநாசம்ங்கிற ஊர் இருக்கு. அது அதனுடைய அடிவாரம், அதாவது பொதிகை மலையினுடைய அடிவாரத்துல அது பாபநாசம். ஸோ அந்த பொதிகை மலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஆறு தான் தாமிரபரணின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தென்னிந்தியாவினுடைய வற்றாத நதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென்னிந்தியாவினுடைய வற்றாத நதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கடல்ல எங்க போய் கலக்குதுன்னா தூத்துக்குடியில போய் கடல்ல கலக்குது.
தூத்துக்குடியில கடல்ல கலக்குது. இது தாமிரபரணி என்ன பேர்? தாமிரம். சிற்றோடைகளாம். அதனாலதான் இந்த பேர் வந்துச்சு. தமிழ்நாட்டுல என்னென்ன மலைகள் இருக்குன்னு தெரியுங்களா? வேலூர்ல என்ன மலை இருக்கு? வேலூர்ல இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. வேலூர் ஜவ்வாது மலை. வேலூர்ல என்ன மலை இருக்கு? ஜவ்வாது மலை. இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா குச்சி மாதிரி வச்சு வேல் மாதிரி வச்சு அதுல ஜவு முட்டையை வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? கையில இதெல்லாம் மோதிரம் எல்லாம் போட்டு விடுவாங்கல்ல, வாட்சி மாதிரி எல்லாம் கட்டி ஒரு வேல் மாதிரி குச்சி மாதிரி வச்சு அதுல ஜவு முட்டையை சுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப வேலூர்ல ஜவு முடாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலூர்ல ஜவு முடாய். அப்ப வேலூர்ல இருக்கக்கூடிய மலை ஜவ்வாது மலை, ஜவு முடாய் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து சேலத்துல இருக்கு ஒரு மலை, சேர்வராயன் மலை. சேலத்துல இருக்கக்கூடிய மலை சேர்வராயன் மலை. ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து விழுப்புரம். விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா கல்வராயன் மலை. விழுப்புரத்துல கல்வராயன் மலை. கல் தடுக்குன்னா என்ன பண்ணிடுவோம்? விழுந்துருவோம். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கல்வராயன் மலை விழுப்புரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி திருச்சியில பச்சை மலை. திருச்சி வந்து பசுமையாவே இருக்கும். ஏன்னா அங்க என்ன ஆறு போகுது? காவிரி போறதுனால அது பசுமையா இருக்கும். அதனால வந்து திருச்சி வந்து பச்சை மலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல். நாமக்கல்ல பாத்தீங்கன்னா கொல்லிமலை. நாமக்கல் நம்ம மக்கள் நம்மளே கொண்டு ரூபாய்ன்னு சொல்லி நேரில் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நாமக்கல் நம் மக்கள் அப்படின்னு கூட வச்சுங்க. நாமக்கல் நம்ம மக்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, கொண்டு வருவாங்க. பேசியா அடுத்து ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கொண்டு வர மாதிரி. கொல்லிமலை. நாமக்கல் கொல்லிமலைக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து தருமபுரி சித்தேரி மலை. தருமபுரியில வந்து சித்தேரி மலை. இதெல்லாம் நான் இப்ப சொன்னதை மட்டும் முக்கியமான மலைகள் மட்டும். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில வந்து மேலகிரி. கிருஷ்ணகிரி மேலகிரி. கிருஷ்ணகிரி தர்மபுரியில வந்து மேலகிரி மலை இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ்நாட்டுல எங்கெங்க பீடபூமி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமிகள் தமிழ்நாட்டுல 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 என்னங்க மேம்? பெரம்பலூர் வந்து திருச்சியில பாருங்க பாருங்க. கள்ளக்குறிச்சி இப்ப மாத்திட்டாங்க. கல்லுகாயன் மலை. கல்லுகாயன் மலை முதல் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்துச்சு. இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டமா பிரிச்சதுனால என்னங்க மேம்? திருச்சி செஞ்சிமலை. என்னங்க மேடம்? வேலூர். சரிங்களா? தமிழகத்தில் என்னென்ன பீடபூமி? மதுரை பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி சொன்னோமா? 2 பீடம். மதுரை பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி சொன்னோம். நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங் ஃபுல்லா ஒரு பீடபூமியா இருக்கும். சரிங்களா? மதுரை, கோயம்புத்தூர். ஈரோடு மாவட்டத்துல சென்னிமலையும் அது ஒரு பீடபூமியா, சென்னிமலைன்னு சொல்லக்கூடிய பகுதி ஒன்று உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கணவாய், நம்ம ஏரியாவில் என்னென்ன கணவாய்கள் இருக்கு? பாலக்காட்டு கணவாய் எங்க இருக்கு? கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில. சரிங்களா? செங்கோட்டை கணவாய். செங்கோட்டை கணவாய். செங்கோட்டை வந்து கேரளாவில் தான். எங்க இருக்கு அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கு பாத்தீங்களா செங்கோட்டை, அங்க இருக்கு. சரிங்களா? ஆமா, பொதிகை மலை பக்கத்துல இருக்கும். என்னங்க மேடம்? நான் சொல்றேன், ஞாபகம் சொல்றேன். செங்கோட்டை கணவாய் வந்து பாத்தீங்க எங்க இருக்கு கரெக்டா? வருஷ நாட்டு மலைக்கும் அகத்தியக மலைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் செங்கோட்டை கணவாய். சரிங்களா? வருஷ நாட்டு மலைக்கும் அகத்தியக மலைக்கும் இடைப்பட்ட பகுதி செங்கோட்டை கணவாய். கம்பம் பள்ளத்தாக்கு எங்க இருக்கு? தேனி டிஸ்ட்ரிக்ட். என்ன மலை? ஏலமலை, ஏலக்கமலை. ஏலமலைக்கு தெற்கில் இருக்கக்கூடியதுதான் கம்பம் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடியது. ஏலக்காய்கள் நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க ஏரியா ஃபுல்லா. இதே மாதிரிதான் கிளைமேட் எந்த நேரம் அப்படி இதே மாதிரி தான் இருக்கும். எப்ப மழை நிற்கும் எதுவுமே சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் கம்பம் பள்ளத்தாக்கு ஃபுல்லா.
மிளகு காஃபி ம் சரிங்க. அடுத்து இந்தியாவினுடைய காலநிலைகள். இந்தியாவினுடைய காலநிலைகள். அடுத்த லெசன் சார். ஆமா. சார் இதை ஞாபகப்படுத்த சொன்னீங்களே, என்னங்கம்மா? எந்த ஆட்சியில ஜெஸ்ஸப்பா நீர்வீழ்ச்சி இருக்குது? ஜோக் நீர்வீழ்ச்சி. இந்த பார்த்துருவோம். பார்த்துறீங்களா? கர்நாடகா மாவட்டம். ஆறுடைய பேர் தான் தேவை. ஆறு இல்லாம எப்படி அங்க நீர்வீழ்ச்சி இருக்கும்? சரிங்களா? சரி, பருவக்காற்று. சரிங்களா? மான்சூன் என்பது மவுன்சியம் என்று சொல்லக்கூடிய அரபு மொழியிலிருந்து வந்தது. சரிங்களா? இந்த இது மேடம் அடுத்த பாடம் காலநிலை. மவுன்சியம் பின்னாடி வரும். சரிங்களா? பருவக்காற்று என்பது மான்சூன் என்று சொல்லக்கூடிய மவுன்சிக் என்ற சொல்ல அரபு சொல்லிருந்து வந்தது. இதன் பொருள் பருவ காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, பருவ காலத்தை என்ன செய்யறாங்கன்னா 4 வகையா பிரிக்கலாம். காலத்தை என்ன செய்யலாம்? ஸ்ராவதி. ஸ்ராவதி ஆறுல வந்து தான் ஜோக் நீர்வீழ்ச்சி இருக்கு. சரிங்களா? பருவ காலங்கள் 4. ஒண்ணு குளிர்காலம், கோடை காலம். இந்த மாதங்கள் கேட்டுக்காங்க கொஸ்டின்ல. சரிங்களா? பருவ காலங்கள் 4: குளிர்காலம், கோடை காலம், மழைக்காலம். ஆமா, அதாவது மழைக்காலம் என்பது தென்மேற்கு பருவக்காற்று காலம். ஏன்னா மழை நமக்கு எப்ப பெய்யும்? இந்தியாவில வந்து தென்மேற்கு பருவக்காற்று காலங்கள்ல தான் மழைக்காலமா பொழியும். சரிங்களா? அதுக்கு அடுத்து காட்டீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று காலம். குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். இது எப்ப எந்த மாசம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? குளிர்காலம் அப்படின்னாலே ஜனவரி மாசம். மொத்தம் வந்து மாசங்கள 12 மாசம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப 4 காலங்களா பிரிச்சிருக்காங்க. அப்ப ஒரு காலம் என்பது எத்தனை மாசம்? 4 மாதங்கள். ஒரு காலம் என்பது 4 காலங்கள். 4 காலங்கள் 3 காலங்கள் 3 மாதங்கள் தானே? ஆமா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. இப்ப குளிர்காலம்னு எடுத்தீங்க அப்படின்னா ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஜனவரி, பிப்ரவரி இந்த 2 மாசம் தான் நம்மளுக்கு குளிர்காலம். ஜனவரி, பிப்ரவரி நம்மளுக்கு குளிர்காலமா இருக்கும். சரிங்களா? இது குளிர்காலம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோடை காலம். கோடை காலம் எப்ப நமக்கு ஆரம்பிக்கும்? மார்ச் மாசத்துலயே ஆரம்பிச்சிடும். மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோடை காலமா இருக்கும். ஏன்னா ஜூன் மாசம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும். நான் சொன்னேன் அந்த மேப்ல போடும்பொழுது இந்தியாவுடைய தென்கோடி பகுதியில், தெற்கு பகுதியில் ஜூன் மாசம் மழை சூறாவளி காற்றில் உருவாக ஆரம்பிச்சிடும்னு சொன்னேன். இப்ப தென்மேற்கு பருவ காற்றுல தான் இந்தியாவுடைய தென்பகுதியில சூறாவளி காற்றுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிர்காலம் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி. கோடை காலம் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்கள் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து தென்மேற்கு பருவ காற்று இங்க ஜூன் மாசம் ஆரம்பிக்குது. அப்ப ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதங்கள். எங்க இங்க கீழே கன்னியாகுமரியில உருவாகி இமயமலையை போய் சென்று வரதுக்கும் 4 மாதங்கள் ஆயிரும். செப்டம்பர் மாசம். சரிங்களா? ஆமா. அதுக்கடுத்து வடகிழக்கு பருவ காற்று நம்ம செப்டம்பர்ல நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? மழை செப்டம்பர் லாஸ்ட் வீக் தான் நமக்கு மழை வரும். எப்பயுமே செப்டம்பர் கடைசி தான் மழை வரும். இப்ப செப்டம்பர் வரைக்கும் மேல இருக்கும் ஆரம்பத்துல. அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது நம்மளுக்கு தமிழ்நாடு நோக்கி இருக்கும் செப்டம்பர் கடைசி காலத்துல வரும். சரிங்களா? அப்ப என்ன மாசம் ஆரம்பிக்குது? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களும் வடகிழக்கு பருவ காற்று காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த காலங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல வந்து அந்த குளிர் அந்த ஒவ்வொரு காலத்துக்கும் மேட்ச் அந்த பொறுத்துகளை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, குளிர்காலம்னா என்ன? ஏன் வந்து அப்ப குளிர்காலமா இருக்கு? ஜனவரி, பிப்ரவரி நம்ம குளிர்காலம்னு சொல்லிட்டோம். இந்த காலகட்டத்துல சூரியன் எங்க இருக்கும்? நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கும். அப்படித்தானே? மகர ரகையில என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது சூரியன் செங்குத்து கதிர்கள் எங்க இருக்குன்னா மகர ரகையில வந்து நேர செங்குத்தா விழுவும். மகர ரகை எங்க இருக்கும்? பூமத்திய ரகைக்கு கீழே இருக்கும். இப்ப நம்ம எங்க இருக்கும்? கடக ரகையில இருக்கும். சரிங்களா? இது வந்து பூமத்திய ரகை அல்லது நிலநடுக்கோடு. சரிங்களா?
இங்க என்ன இருக்கு, மகர ரேகை இருக்கும், மேல கடக ரேகை இருக்கும். நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதான் இருக்கும், கடக ரேகை தானே, இதுக்குள்ளதான் இந்தியா இருக்கு. இந்த பகுதிக்கு மேலதான், இங்கதான் நம்ம இந்தியா இருக்கோம். இப்ப அந்த ஜனவரி பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த பூமி சுத்தி வரும்போது இதுக்கு நேரம் இருக்கும். மகர ரேகையில நேரம் என்ன செய்யும் அப்படின்னா அதிகமான வெப்பம் இருக்கும். அப்ப இதுக்கு மேல பகுதியில் என்ன செய்யும், சூரிய ஒளி கிராஸா போகும் பொழுது சூரிய ஒளி குறைவாக தான் இருக்கும். அப்ப நமக்கு மேல என்ன செய்யுது, குளிர்காலம். என்ன காலம், குளிர்காலமா இருக்கும். குளிர்காலம் தானே சொன்னேன், சரிங்களா? அப்ப சூரிய கதிர் வந்து மகர ரேகைக்கு நேரம் செங்குத்தாக விழுகிறதுனால கடக ரேகைக்கு மேல நம்ம இந்தியா இருக்கு, கடக ரேகைக்கு அதாவது நிலநடுக்க பகுதிக்கு மேல இந்தியா இருக்கிறதுனால நம்மளுக்கு சூரிய கதிர்கள் குறைவாக விழுவதன் காரணமாக நம்மளுக்கு என்ன செய்யுது, குளிர்காலமா இருக்குது. சரிங்களா? சரி, இங்க வந்து அப்ப அந்த டைம் என்ன செய்யுதுன்னா பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேச எல்லா பகுதியிலும் என்ன செய்யுன்னா ஒரு மழை, தூறல் மழை பெய்யும். சரிங்களா? பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்துல அந்த டைம் மழை பெய்யும். அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மலை பகுதியில் என்ன செய்யும், பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல எல்லாம் வண்டியை வச்சு ஜேசிபி வச்சு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, பனிப்பொழிவு. ஏன்னா இதுக்கு மேல போகும்போது என்ன செய்யும், நம்மளுக்கு குளிர் அதிகமா தானே இருக்கும். வடக்க கடக ரேகைக்கு மேல போக போக நம்மளுக்கு குளிர் அதிகமாக தான் இருக்கும். அப்ப பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த டைம் வந்து இந்த குளிர்காலத்துல என்ன பயிர்கள் உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னா வடக்கு மாவட்டங்கள்ல கோதுமை. பஞ்சாப், ஹரியானா ஃபுல்லா உடனே கோதுமை தான் நடக்கும், பனிகாலத்துல தான் நடக்கும். பஞ்சாப், ஹரியானா பகுதியில் ஃபுல்லா கோதுமை தான் அதிகமா பயிரிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து கோதுமை அந்த பனிகாலத்துல என்ன பயிரிடுவாங்க தெரியுமா? குளிர்காலத்துலதான். முன்னாடி வந்து என்ன போடுவாங்கன்னா எள்ளு போடுவாங்க பனிகாலத்துல. இப்ப வந்து அது காலம் மாறிடுச்சு. முன்னாடி வந்து நம்ம ஏரியாவில எள்ளு போடுவாங்க, அந்த பனிகாலங்கள்ல எள்ளு தான் அதிகமா போடுவாங்க. பனியிலேயே வரும், இந்த மழை நின்று போயிடும், அதுக்கு வந்து பனி தான், அந்த பனியிலேயே அது எள்ளு வளரும். பருத்தி வந்து தண்ணி விவசாய பகுதியில் இருக்கும்போது போடுவாங்க. வறண்ட பகுதிகளில் பனிக்காக விவசாயம் செய்யக்கூடிய எள்ளு தான் போடுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோடை காலம். கோடை காலம் சொல்லக்கூடியது எது, சூரிய கதிர் வந்து எங்க நேரம் வந்துடும். இங்க வந்து ஜூன் மாசம் இருந்த சூரியன், மகர ரேகையில ஜூன் மாசம் நேரம் இருந்த சூரியன் இப்ப எங்க வந்துருச்சு, கரெக்டா மார்ச் மாசம் நம்ம கடக ரேகைக்கு நேரம் இங்க வந்துருது. இது வந்து ஜனவரி பிப்ரவரி. இங்க எப்பன்னா மார்ச் டு மே மாசம் வரைக்கும் இந்த சூரியன் என்ன செய்யுது, நேர கடக ரேகைக்கு நேரம் விழுகுது. அப்ப அங்க நம்ம நமக்கு என்ன செய்யணும், சூரிய ஒளி நேரக்கப்படும் பொழுது நம்மளுக்கு வெப்பம் அதிகமாகுது. அதனால என்ன செய்யறோம், அதை கோடை காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அப்ப இங்க வந்து கோடை காலமா இருக்கும். மேல நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் குளிரா இருக்கும். ஏன்னா நம்ம கடக ரேகைக்கு கீழே தான் இருக்கும், மகர ரேகைக்கு பக்கத்துல இருக்கும். அப்படின்னும் பொழுது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட நம்மளுக்கு கீழே தமிழ்நாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும், வெப்ப சக்தி குறைவா தான் இருக்கும். சரிங்களா? ரைட். இந்த டைம் தான் என்ன செய்யுது அப்படின்னா ஆலங்கட்டி மலையெல்லாம் ஒரு முடிச்சிடுறாங்க. ஆலங்கட்டி மலை அதாவது நிலப்பகுதியில வந்து இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலை இந்த கோடை காலத்துல அதிகமா வரும். அது எப்ப மெயினா நடக்குது ஆலங்கட்டி மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோடை காலத்தினுடைய முற்பகுதியிலையும் பிற்பகுதியிலையும் தான் அதிகமான மழை வரும், அந்த ஆலங்கட்டி மலை என்று சொல்லக்கூடியது. இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4 மணி மலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிலநடுக்கோட்டு பகுதியில பெய்யக்கூடிய மழை 4 மணி நேர மழை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிலநடுக்கோட்டு பகுதியில் பெய்யக்கூடிய மழை 4 மணி நேர மழை, 4 மணி மழை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? அது ஏதோ ஒரு டாபிக்ல இருக்கு, அதுல இருக்கான்னு தெரியாது, அதனால தேடிக்காதீங்க. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வெப்பம் பாத்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். வெப்பம் எத்தனை டிகிரி இருக்கும், 40 டிகிரி வரைக்கும் செல்சியஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல ஒரு மண்சாரல் என்ற ஒரு மழை பெய்யும். மண்சாரல் என்று சொல்லக்கூடிய இடியுடன் கூடிய மழை. ஆமா, இது எங்க அதிகமா வரும் அப்படின்னா கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தான் வரும். இந்த மண்சாரல் மழை வந்துருச்சுனாலேயும் அடுத்து அவங்களுக்கு அந்த தென்மேற்கு பருவக்காற்றுக்கு தொடங்கும் போதுன்னு அர்த்தம்.
அதுக்கு ஒரு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி அவங்களுக்கு. மஞ்சாரல் மலை கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பொழியக்கூடிய மலை. மாங்காய் சீசன் அந்த இது போடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மழைக்காலம். மழைக்காலம் எப்ப ஆரம்பிக்கும் நம்மளுக்கு? ஜூன் மாசம் ஆரம்பிக்கும். மழைக்காலம் இருக்கா மேம்? மழைக்காலம் ஜூன் மாசம் ஆரம்பிக்கும். ஆமா, ஜூன் டு செப்டம்பர். ஜூன் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கக்கூடியது, இந்தியாவுடைய தென்பகுதியில் ஆரம்பிக்கக்கூடியது. 2வது வாரத்துல எங்க இந்த மழை ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஜூன் முதல் வாரத்துல இந்தியாவினுடைய தென்பகுதியில் ஆரம்பிச்சு 2வது வாரத்துல எங்க இருக்கு அப்படின்னா கொங்கண கடற்கரையில் இருக்கும். கொங்கண கடற்கரை. சரிங்களா? இந்த பக்கம் எத்தனை கடற்கரை இருக்கும்? மேற்கு பகுதியில 3 கடற்கரை. என்னென்ன கடற்கரை? கொங்கண கடற்கரை, கனக கடற்கரை, மலபார் கடற்கரை. கனக கடற்கரை, கொங்கண கடற்கரை, கனக கடற்கரை, மலபார் கடற்கரை. கனரக கனர கனர கடற்கரை சொன்னனே, காலையிலே சொன்னனே. கனக கடற்கரை 3 கடற்கரை. இங்கிட்டு 3, இங்கிட்டு 2. சோழமண்டல கடற்கரை. கனர புக்ல இருக்கு. சரிங்களா? இருக்கு. சரிங்களா? அப்ப 2வது வாரம் எங்க இருக்கும்? கொங்கண கடற்கரையில் இருக்கும். சரிங்களா? அப்ப ஜூலை மாசம் 5ஆம் தேதி என்ன செய்யுது அப்படின்னா, அனைத்து பகுதிகளிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம தென் மாநிலங்களை தவிர சரிங்களா அனைத்து பகுதியில் என்ன செய்யும்? அதிகமான மழைப்பொழிவை தரக்கூடியது. ஜூலை 15க்கு மேல என்ன செய்யும்? அதிகமான மழைப்பொழிவு தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவில் வந்து எங்க அதிகமான மழை பெய்யும்? வட மாநிலங்கள். எந்த ஊரு? மவுண்ட் சிண்ட்ரோம். மவுண்ட் சிண்ட்ரோம் இடத்துல தான் என்ன செய்யுது? அதிகமான மழை பொழியக்கூடிய இடம். மேகாலயாவில் மவுண்ட் சிண்ட்ரோம். அந்த மெயின் பிளேஸ் வந்து சிரபுஞ்சி. சரிங்களா? அடுத்து வடகிழக்கு காற்று, வடகிழக்கு பருவ காற்று. சரிங்களா? இது எப்போ ஆரம்பிக்கும் சொன்னோம்? செப்டம்பர் மாதம் இறுதியில் ஆரம்பிச்சு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் வரும். டிசம்பர்ல வந்து எல்லாமே என்னன்னா சூறாவளி காற்றுகள்னால உருவாகக்கூடியது. இடி மின்னலுடன் கூடிய வரக்கூடிய சூறாவளி காற்றுகள் அதிகமாக வரும். சரிங்களா? இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த தென் கர்நாடகான்னு சொல்லக்கூடிய பகுதியில் மட்டும்தான் அதிகமான மழை பொழிவு தரக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்றாங்க வடகிழக்கு பருவ காற்றுல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் பார்த்தேன் ஓடிடுச்சு. அதுக்கடுத்து இந்த அயனமண்டல காடுகள் ஒன்று இருக்கு மேம். சரிங்களா? அதுல எல்லாமே நான் கேட்பாங்கன்னா என்ன மரம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது வந்து அதிகமாக அதில் கொஸ்டின்ஸ் வரல. பசுமை மர காடுகள் அதுல மட்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அயனமண்டல காடுகளுக்கு பசுமை மர காடுகள், அங்க என்னென்ன மரங்கள் உற்பத்தி ஆகும், என்ன மரங்கள் எவ்வளவு உயரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அது இப்ப சமீபத்துல கேட்கல, ஃபர்ஸ்ட் முன்னாடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வேளாண்மை பத்தி தான். வேளாண்மை பத்தி தான் நம்மளுக்கு அடுத்து முக்கியமானது. என்னது? எந்த இதுனா உலகில் மிகமான மவுண்ட் சிண்ட்ரோம். அது எத்தனை பதிவு வந்து 1114 சென்டிமீட்டர் மழை. உலகிலேயே அங்கதான் அதிகமா மழை பெய்யும். சரிங்களா? அடுத்து வேளாண்மையை பார்த்துங்க. அதுக்கடுத்து அதிகமாக அதில் கொஸ்டின்ஸ் இல்லை, இது வரைக்கும் கேட்கல. இந்த அலையத்தி காடுகள் என்னன்னு தெரியுமா? அலையத்தி காடுகள் டெல்டா பகுதிகளில் பொங்கு முகங்கள் சொல்லக்கூடியது. டெல்டா பகுதிகளில் பொங்கு முகங்கள் மற்றும் கடற்கரை களிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை தான் அலையத்தி காடுகள்னு சொல்லக்கூடியது. என்ன இந்த வர சரிங்களா?
இதை வந்து பாத்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இங்கதான் என்ன செய்யணும்னா மாங்குரோவ் காடுகள் சொல்லக்கூடியது. இந்த இது மிக முக்கியமானது. அலையுத்தி காடுகள் பத்தி என்ன செய்வாங்க, மாங்குரோவ் காடுகள் சொல்லுவாங்க. எந்த இது மேடம் சொன்னீங்க? இது இயற்கை தாவரம். அது அந்த வர அதுலதான் என்ன சொன்னீங்கன்னா, இது அதிகமா டாபிக் கேட்கல. ஐனமண்டல காடுகள் தானே, பசுமை மர காடுகள், இலையுதிர் காடுகள். அதனால அது மட்டும் முக்கியமானது. அலையுத்தி காடுகள் தான் முக்கியமானது அந்த இதுல. அதுக்கு அந்த உயிரினங்கள், இந்திய வனவிலங்கு உயிரின வாரியம், அதுல ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்ல. இந்திய வனவிலங்கு வாரியம் 1952. அதே மாதிரியே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1972. இந்த பாக்ஸ்குள்ள பாருங்க, பாக்ஸ்ல இந்த பாக்ஸ்ல பாருங்க, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. தேசிய பூங்காக்கள் 102. சரிங்களா. வனவிலங்கு சரணாலயங்கள் பாத்தீங்கன்னா 515 வனவிலங்கு சரணாலயங்கள் உண்டு. அதே மாதிரி புலி காப்பகம் 1973 கொண்டு வந்திருக்காங்க. உயிர்கோள் காப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 18 இருக்குன்னு சொல்றாங்க நம்ம இந்தியாவுல. சரிங்களா. நமக்கு அடுத்த மிக முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை. நம்ம இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க வேளாண்மையில. அதுல பாத்தீங்கன்னா இந்த தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் கொஸ்டின்ஸ் அதுல இருந்துகிட்டே இருக்கும். பாத்துறீங்களா? கொஸ்டின்ஸ்ல பாத்துட்டீங்களா? பழைய கொஸ்டின்ல தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம், இந்த இதுல வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஏரி பாசனம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய அதாவது புவியினுடைய மேற்பகுதியில் காணப்படக்கூடிய பகுதிகளில் பண்ண மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா, மண்ணில் 3 வகையா பிரிக்கிறாங்க மிக முக்கியமாக. சரிங்களா. பல்வேறு காலநிலையில் இருக்கு. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா மண் துகள்கள், களிமண், மணல், அதாவது மணல் மண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த 3 மிக முக்கியமா பிரிக்கிறாங்க. மண் துகள்கள் சொல்லக்கூடிய, அதாவது மண் துகள்கள், களிமண், மணல் அல்லது மணல் மண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து மண் வகைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல வேளாண்மை இதுல இந்தியாவில் பாத்தீங்கன்னா மண் வகைகள் பாத்தீங்க அப்படின்னா 8 வகை இருக்கு. அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வண்டல் மண். வண்டல் மண்ணுடைய சதவிகிதம் அப்படின்னா எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னா இந்தியாவுல 22.16%. இந்த டயக்ராமுக்கு உள்ள கொடுத்துருக்காங்க. சரிங்களா. டயக்ராமுக்கு உள்ள கொடுத்துருக்காங்க, அதனால அது பெர்சன்டேஜ் சொல்றேன். வண்டல் மண் எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னா 22.16% வந்து இந்தியாவுல வண்டல் மண் இருக்கு. சரிங்களா. அதே மாதிரி கரிசல் மண் பாத்தீங்க அப்படின்னா 29.69% கரிசல் மண். செம்மண் பாத்தீங்க அப்படின்னா 28%. செம்மண் 28%. சரளை மண் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2.62% தான். சரளை மண் எத்தனை சதவீதம்? 2.62% தான் இருக்கு. அதே மாதிரியே காடுகள் மற்றும் மலைமண் அப்படின்னு சொல்லக்கூடியது 7.94%. 7.94%. அதுக்கடுத்து வறண்ட பாலைவளம், வறண்ட பாலை மண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.13% இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து உப்பு மண். சரி, உப்பு மற்றும் காரமண் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை சதவீதம் இருக்கு? 1.29%. 1.29% வந்து அந்த உப்பு மண் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. களிமண் மற்றும் சதுப்பு நில மண் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2.17%. அப்ப இந்தியாவினுடைய மண் வகையில எந்த மண் அதிகமாக இந்தியாவில் காணப்படுது அப்படின்னா கரிசல் மண். எத்தனை சதவீதம்? 29.69% இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன மண் இருக்கு? செம்மண். ஃபர்ஸ்ட் வந்து கரிசல் மண் தான் அதிகம். அதுக்கு அடுத்து வந்து செம்மண் 28%. அதுக்கு அடுத்ததுதான் மூணாவது என்னது? வண்டல் மண். சரிங்களா. ரைட். இப்ப வண்டல் மண் பாருங்க. வண்டல் மண் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா சிற்றோடைகள் அதிகமா இருக்கும். சிற்றோடைகள் ஆறுகளுடைய வேகம் குறையும் பொழுது படி வைப்புகளால் அதாவது சிற்றோடைகள் இருக்கும். அந்த சிற்றோடைகள்ல வந்து அந்த ஆறுடைய வேகம் குறையும் பொழுதுதான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த படிவுகள் வரும். ஸோ அந்த படிவுகள் மூலமாக தான் என்ன செய்யுது, நம்மளுக்கு வண்டல் மண் கிடைக்குது. சிற்றோடை இருக்கும், சிற்றோடையில தண்ணி போகும் பொழுது அந்த தண்ணியினுடைய வேகம் குறைகின்ற பொழுது அந்த மண் மடிப்புகள் உருவாகும், படிவுகள் உருவாகும். ஸோ அந்த இடத்துல என்ன செய்யுது, நம்மளுக்கு வண்டல் மண் உருவாகுது. சரிங்களா. இந்த வண்டல் மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னா ஒண்ணு பொட்டாசியம். மெயினானது வந்து என்னது? பொட்டாசியம். இது அதிகமானது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா
பாஸ்பரிக் அமிலம், பொட்டாசியம், பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, அது போக கார்பன். சரி, இதெல்லாம் கலந்த மண் தான் என்ன மண் அப்படின்னா வண்டல் மண். இப்ப வண்டல் மண் அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா பொட்டாசியம் ஒண்ணு, அதுக்கடுத்து பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, சரிங்களா, அதுக்கடுத்து வந்து கார்பன். இதுதான் வந்து என்ன வண்டல் மண்ணில் கலந்துருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டல் மண்ணில் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த காதர் என்ன நிறத்துல இருக்கும்? காதர்னு என்ன நிறம் உடையது? வெளிர் நிறம், வெள்ளை வெளிர்னு சொல்லக்கூடிய நிறம் உடையது. சரிங்களா, காலில் சொன்னோம் இல்லையா, காதர்னா புது சட்டம் சொன்னோம் இல்லையா, புதிய வண்டல் மண் சொல்லக்கூடியது. சரிங்களா, பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் நிறம் உடையது, அடர்ந்த நிறம், அடர்த்தியான நிறம் உடையது. பழைய வண்டல் மண் சொல்லக்கூடிய அடர்த்தியான நிறம் உடையதுன்னு சொன்னோம். இந்த வண்டல் மண் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஆற்றுப்படுகைகள் இருக்கோ அங்க எல்லாமே இருக்கும். ஆற்று சமவெளியில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாமே இருக்கும். அப்ப குறிப்பா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா மேல கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா, அந்த ஆற்றுப்படிகள் எல்லாமே, மகாநதி, கோதாவரி எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த ஆற்றுப்படிகள் நீர்ப்பாசன பகுதிகள் எங்கெல்லாம் போகுதோ அந்த ஏரியாவில் என்ன செய்யும்? இந்த வண்டல் மண் அதிகமான காணப்படும்னு சொல்றாங்க. இந்த வண்டல் மண் எதுக்கு சிறந்தது அப்படின்னா நெல் உற்பத்தி பண்றதுக்கு சிறந்த பகுதியா இருக்குது. கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், நெல், கரும்பு, கோதுமை, எண்ணெய் வித்துகளுக்கு இந்த வண்டல் மண் சிறந்த மண்ணா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த வண்டல் மண் அதே மாதிரி நம்ம சொன்னது சமவெளி பகுதி மட்டும் சொன்னேன். எந்தெந்த ஊர்லாம் இருக்கும், எந்தெந்த மாநிலத்துல இருக்கும் அப்படின்னா மேற்கு வங்காளம், அந்த ஆறு பாயக்கூடிய பகுதிகள், உத்தரப்பிரதேசம், இங்கிட்ட வந்து பஞ்சாப், ஹரியானா, ஏன்னா உற்பத்தி ஆகுறாங்க. சிந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா ஃபுல்லா போகும் சிந்து வந்து. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல கங்கை வந்துருது. உத்தரப்பிரதேசம் இந்த ஏரியா ஃபுல்லா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மேற்கு வங்காளம் போனோம்னா அங்க பிரம்மபுத்திரா ஏரியா ஃபுல்லா வந்துடும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா வந்து வண்டல் மண் ரொம்ப அதிகம். அதே மாதிரி வந்து கரிசல் மண். என்னங்க மேடம்? வண்டல் மண்ணுடைய தன்மை என்ன கொடுத்துருக்காங்க? மண்மண்டி தன்மைகள் சொல்றீங்களா? இதை தானே முன்னாடியே சொன்னேன், போன இதுல சொல்லும்போது சொன்னேன்ல மண், அதனால அதை விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடியே மண்ணுடைய தன்மைகளை சொல்லும்போது நான் சொன்னேன். சரிங்களா, அடுத்து வந்து கரிசல் மண் அல்லது ரீகர் மண் சொல்லக்கூடியது. கரிசல் மண் சொல்லலாம் அல்லது ரீகர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சிறந்தது அப்படின்னா பருத்தி விளைவிக்கிறது சிறந்த மண் எதுனா கரிசல் மண் தான். ரீகர் மண், மண்டல் களிமண்ணுக்கு இன்னொரு பேர் வந்து ரீகர் மண் சொல்லலாம். ஏன் ரீகர் மண் சொல்றாங்க அப்படின்னா பருத்தி விளைவு சிறந்த மண் எதுனா கரிசல் மண் தான். ஸோ அதனால வந்து அதுக்கு ரீகர் மண் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த மண் எல்லாம், இந்த களிமண் எல்லாமே என்னன்னா பசல்ட் பாறைகளால் ஆனது. பசல்ட் பாறைகளால் உருவாக்கப்பட்ட மண் தான் என்னது களிமண், அதாவது கரிசல் மண் அப்படி கரிசல் மண் சொல்லக்கூடியது. சரிங்களா, இது என்ன நிறத்துல இருக்கும் அப்படின்னா கருப்பு நிறத்துல இருக்கும். என்ன நிறம்? கருப்பு நிறம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கால்சியம் இருக்கும், மாங்கனீசியம் இருக்கும். கால்சியம், மாங்கனீசு அதிகமா இருக்கும். இது ரெண்டு தான் ரொம்ப அதிகம். கார்பனும் சரி, கால்சியம், மாங்கனீஸ் இருக்கும். அதுக்காக இது போக தான் மற்ற இரும்பு ஆக்சைடு சொல்லக்கூடியது, சுண்ணாம்பு, இதெல்லாமே இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து ரொம்ப அதிகமான ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய மண் எது அப்படின்னா இந்த கரிசல் மண் தான். ஒரு தடவை மழை பெய்ச்சு வச்சுங்களேன், 10 நாளைக்கு 5 நாளைக்கு தண்ணி அப்படியே இருக்கும். அதனாலதான் நெல் விளையிறதுக்குள்ள அதிகம், நெல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி தேங்குறதுக்கு அதிகமா இருக்கும். இப்ப நெல் விளைய போறாங்கன்னா கரிசல் மண்ணை கொண்டு வந்து வேஷத்துல கொட்டி விடுவாங்க. நிறைய இடத்துல நீர் வந்து தேக்கி வைக்கிறதுக்கு திறமை அதிகம். ரொம்ப நாளைக்கு, நீண்ட நாளைக்கு அது இருக்கும். இது குறிப்பா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நிறைய இருக்கும் கரிசல் மண் எல்லாமே. அதனாலதான் அங்க பருத்தி அதிகமா விளையுது. மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட அங்கதான் பருத்தி அதிகம். அப்ப கரிசல் மண் அங்கெல்லாம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். மகாராஷ்டிரா, குஜராத்ல வந்து என்ன செய்யுது, கரிசல் மண் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி தெற்கு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானால இருக்கு, ஆந்திரா, தமிழ்நாட்டுல சில பகுதிகள்ல இருக்கு. சரிங்களா, இந்த கரிசல் மண்ணில் என்ன விளையும் அப்படின்னா மெயின் என்னது பருத்தி, திணை வகைகள், புகையிலை, சரிங்களா, மற்றும் கரும்பு. சரிங்களா, அடுத்து செம்மண் எங்க அதிகமா இருக்கும்? செம்மண் எதால் ஆனது தெரியுமா? போனதுல சொன்னேன், கிரானைட் சொல்லக்கூடிய நைஸ் போன்ற ஒரு பாறைகளால் ஆனதுதான் செம்மண். சிவப்பு கலர்ல இருக்கும். சிவப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன, ஏன் சிவப்பு கலரா இருக்கு?
இரும்பு மற்றும் மாங்கனீசியம் அதிகமா காணப்படுது அங்க. சரிங்களா? இது எங்க அதிகமா இருக்குன்னா தக்கான பீடபூமிகள்ல தான் வந்து இந்த செம்மண் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாதிரியே வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கக்கூடிய மண்ணு செம்மண் தான். தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கக்கூடிய மண் எந்த மண்ணுன்னா செம்மண் தான் ரொம்ப அதிகம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செம்மண் பயிர்கள் வந்து கோதுமை, நெல், பருத்தி எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா நிறைய உற்பத்தி பண்றாங்க. சரிங்களா? அடுத்து சரளை மண். இது பாத்தீங்க அப்படின்னா வெப்பம் மற்றும் குளிர் அடுத்த பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய மண் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈரப்பதமே கிடையாது. சரளையில் எப்படி ஈரமண் இருக்கும், மேல தண்ணி என்ன பண்ணிடும், உறிஞ்சி கீழே தான் போகும். அதனால வந்து அங்க அதிகமா ஈரப்பதம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் அசாம்ல, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்காளத்துல வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல விளையக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பி, ரப்பர். சரிங்களா? காப்பி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு இதுதான் என்ன செய்யணும் அதிகமா விளையும். இந்த எந்த ஏரியாவிலன்னா நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல நிறைய கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த சரளை மண் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து காடு மற்றும் மலை மண், பௌதிக சிதைவால் உருவான மண் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பொட்டாஸ், பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பொட்டாசும் பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மண். இது வந்து மென்மையான மணல் பாறைகளால் ஆனது. மென்மையான மணல் பாறைகளால் ஆனதுதான் இந்த காடுகள் சார்ந்த மலை மண் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதி, இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம், மேற்கு கிழக்கு மலைத்தொடர்கள். ஸோ இந்த பகுதியெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த மண் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது இது பாத்தீங்க அப்படின்னா காப்பி, தேயிலை, நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி போன்ற பல வகையெல்லாம் வந்து என்ன செய்யுது இந்த மண்ணில் அதிகமாக விளையுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வறண்ட பாலைமண், வறண்ட பாலைமண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வறண்ட காலநிலை வந்து அதிக வெப்பம் காரணமாக என்ன செய்யுது நீர்கள்லாம் ஆவியாகி மேலே போயிடும். ஸோ அதனால வறண்ட பாலைவனமா இருக்கு. சரிங்களா? அங்க என்ன இருக்கும்னா அதிகமான உப்புத்தன்மை இருக்கும். உப்புத்தன்மை, உப்பு அமிலத்தன்மை வந்து என்ன செய்யும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது மேக்சிமம் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான், மெயினா ராஜஸ்தான், குஜராத் பகுதிகளில் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல நீர் பாசன வசதி வந்து திணை வகைகள் தான். நீர் பாசன வசதி இருக்க திணை வகைகள் மட்டும்தான் இருக்கும். பார்லி, பருத்தி, சோளம், பருப்பு வகைகளை போன்ற தானியங்களை விவசாயம் செய்யக்கூடியது. அடுத்து களிமண், அது கரிசல் மண், இது களிமண். சதுப்பு நிலமண் சொல்லக்கூடியது. களிமண்ணாலும் களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் சொல்லக்கூடியது. அதிகமான மழை அளவு வந்து அதிக ஈரப்பதம் கொண்ட ஒரு மண்ணாக காணப்படக்கூடியது. இலை மக்குகளை கொண்டு கருப்புமை நிறத்தில் காணப்படக்கூடியது. களிமண் காலில் சொன்னோம் இல்லையா, களிமண் என்ன எது இருக்கும், இலை மக்குகள் கொண்டதுன்னு சொன்னோம்ல, இலை மக்குகள் உருவானது. சரிங்களா? ஆமா. இது வந்து அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசா, சிந்தகோண பகுதியில் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பயிர்கள் பார்த்தீங்கன்னா நெல், சணல், இது ரெண்டு அதிகமா. சணல் எங்க அதிகமா விளையும்? மேற்கு வங்காளம். சரி, நாடுகள்ல வந்து எந்த நாடு? வங்கதேசம். சணல் அதிகமா விளையக்கூடிய நாடு அப்படின்னா வங்களாதேசம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாடு நம்ம தான் இந்தியா. இந்தியாவில் மேற்கு வங்காளம். நெல் உற்பத்தி எங்க அதிகமா உற்பத்தி நடக்குது? கேரளால எங்க நெல் விளையுது? மேற்கு வங்காளம் தான். மேற்கு வங்காளம் தான் நெல்லுக்கும். சரிங்களா? என்னங்க மேம்? ஃபர்ஸ்ட் வந்து மேற்கு வங்காளம், அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசம், அதுக்கடுத்து ஆந்திரா, அப்படி ஒவ்வொரு ஏரியா வந்துடும். என்னங்க மேம்? ஃபர்ஸ்ட் வந்து மேற்கு வங்காளம் தான். சரிங்களா? கரும்புனா உத்தரப்பிரதேசம் வந்துடும். ஃபர்ஸ்ட் கரும்புனா ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம் வந்துடும். அதுக்கடுத்து கர்நாடகா. காப்பிக்கு வந்து கர்நாடகா. என்னங்க மேடம்? மகாராஷ்டிரா ஃபுல்லா பருத்தி. குஜராத், மகாராஷ்டிரா இது எல்லாமே பருத்தி. கோதுமை அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா. சொட்டு நீர் பாசனம் என்ன மேம்? சொட்டு நீர் பாசனம் என்ன? அது கிடையாது. இது சொட்டு நீர் பாசனமே கிடையாது. சுழல் சொட்டு நீர் பாசனம் அப்படின்னா குழாய் வழியே ஒரு இடத்துல மட்டும்தான் ஊற்றும். இப்ப தென்னை மரம் பாருங்க, தென்னை மரத்துக்கு போட்டுருப்பாங்க இல்லையா, அதுதான் சொட்டு நீர் பாசனம். ஒவ்வொரு நேர கிளைகள் ஒரு இப்ப மைய பகுதி இருக்கும், இங்கிட்ட மரம் இருக்கு, எங்கெங்க மரம் இருக்கு அந்த மரத்துக்கு நேரம் ஒரு குழாய் மட்டும் நேரம் அங்க போய் ஊற்றும். ரோஸ் செடிக்கு போட்டிருக்கீங்களா? போருங்க, நான் அது விளக்கம் சொல்றீங்க கேளுங்க.
சொட்டு நீர் பாசனம்னா ஒரு குழாய் வழியா நேரடி இப்ப தென்னை மரத்துக்கு போறது எல்லாமே சொட்டு நீர் பாசனம். சரிங்களா, இது வந்து சொட்டு நீர் பாசனம். இன்னொன்னு வந்து தெளிப்பு நீர் பாசனம் ஒன்று இருக்கு. தெளிப்பு நீர் தெளிப்பு நீர் பாசனம் அப்படின்னா குழாயில நெட்டுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஓட்ட ஓட்டையா இருக்கும். குழாய் நெட்டுக்க ஓட்டை இருக்கும். சொட்டு நீர் பாசனம் ஒரே ஒரு வாய் மட்டும் தான் இருக்கும். நேர செடிக்கு மட்டும் தென்னை மரத்துல தென்னை மரத்து மட்டும் பாயும். ஸோ அதுல இருந்து தெளிப்பு நீர் பாசனம்னா நெட்ட வரிசையா ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில வழியே திருந்து உள்ள வழியே அப்படியே தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும். இப்ப கரும்புன்னு வச்சுங்களேன், கரும்புக்குள்ள நெட்டுக்க ஊசி போட்டுருப்பாங்க, அந்த கரும்புல ஒழுகிக்கிட்டே இருக்கும் உள்ள. சரிங்களா, இது வந்து என்ன நீர் பாசனம் அப்படின்னா தெளிப்பு நீர் பாசனம். வேக தெளிப்பு நீர் பாசனம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஹைட்டான உயரமான மரங்கள் இருக்குல்ல, இப்ப தெளிப்பு நீர் இப்ப சொட்டு நீர் பாசனம் பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ள அந்த வேரோடைய அடிவாரத்துல நெட்டுக்க ஊசி போடுவாங்க, அதுல ஓட்ட ஓட்டையா இருக்கும். அதே மாதிரி நிறைய செடிகளுக்கு பயன்படுத்தலாம், எதுக்குனாலும் பயன்படுத்தலாம். அதாவது ஓசுல எல்லா வரிசையா ஓட்டை இருக்கும். அது எந்த நீர் பாசனத்தாலும் கீழே விவசாயம் பண்ணலாம். இந்த உயர் தெளிப்பு நீர் பாசனம்னா கரும்பு சோளம் அதுக்கெல்லாம் வந்து மேல ஹைட்டா போய் தண்ணி அடிக்கும். சரிங்களா, ஓசுல நேரம் அனாதியை போய் ஊத்துறதா உயர், அதாவது வேக தெளிப்பு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க நம்மளுக்கு இருக்குது என்னதுன்னா மைய தெளிப்பு நீர் பாசனம். இங்க போட்டுருக்காங்க இல்லையா கீழே, இது எல்லாமே மைய நீர் தெளிப்பு. நடுவுல வந்து பம்ப் பண்ணி எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி அடிக்கும். மைய தெளிப்பு நீர் பாசனம் இதுக்கு பேரு. ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தி சுத்தி அடிச்சுட்டே இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு மைய தெளிப்பு நீர் பாசனம். இது 3-4 வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. இந்த சொட்டு நீர் பாசனத்தினால கிட்டத்தட்ட 70% நீர் வந்து நமக்கு மிச்சப்படுதுன்னு சொல்றாங்க. தெளிப்பு நீர் பாசனத்தினால நம்மளுக்கு 70% நீர் வந்து சீரோ நம்ம மிச்சப்படுத்துறோம். என்ன மேடம், நீங்க மிஷின்ல நடுறீங்க, நாங்க எல்லாமே தெளிச்சு விட்டுருவோம். நெல் வந்து நாங்க விதைப்பு தான் எங்க ஏரியா ஃபுல்லா. என்னங்க மேடம், நடுறதுக்கு ஆள் வர மாட்டாங்க, அதுக்கு சம்பளம் அதிகமா கொடுக்கணும். தெளிச்சு விட்டோம்னா வரும், ஆனா வரும், மகசூல் கம்மியாகும். நீங்க வந்து நடவு பண்றதுல கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து விதை தெளிப்புல வந்து உங்களுக்கு மகசூல் கிடைக்காது. எந்த ஏரியால மேம்? திருச்சியில. ஏன்னா அது வந்து தூர் வந்து அதிகமா கட்டும். நம்ம வந்து மிஷின்ல நடுறதும் சரி, மேனுவலா மனிதர்கள் நடுறது வந்து அதனுடைய தூர் பகுதி வந்து அதிகமா வரும், அதனுடைய விளைச்சல் அதிகமா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா விதையை தெளிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த தூர்ல இருந்து அந்த ஒரு நெல்ல இருந்து 2-3 சிம்பு தான் கிடைக்கும். அப்படின்போது அதனுடைய மகசூல் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்காது. ஏன்னா செலவுகள் வந்து கம்மி, இதுக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி விளைச்சல் நம்மளுக்கு கிடைக்கும், கஷ்டப்பட்டா கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமானது நெல் இருக்குன்னு வச்சுங்களேன். நெல் எங்க அதிகமா விளையுது? நெல்லுடைய பூர்வீகம் எது? இந்தியா தான். நெல்லின் பூர்வீகம் இந்தியா தான். நெல் வந்து எங்க அதிகமா உற்பத்தி செய்கிற நாடு எது? சைனா. நெல் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா சைனா தான். 2வது இடத்துல தான் இந்தியா இருக்கு. அங்க விளைச்சல் அவங்க வந்து, அதாவது அங்க ஏற்றுமதி நிறைய பண்றாங்கன்னா அவங்களுக்கு போக மிச்சம் எச்சம்னு சொல்லுவோம் இல்லையா, மீதி அதை வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்து சைனா தான் நெல்ல வந்து. 2வது வந்து இந்தியா. சரிங்களா, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அதிகமான விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகம் எது அப்படின்னா ஆர். சரிங்களா, ஆறு தன்மை ரகம் தான் என்ன செய்யறாங்கன்னா ஆர் தான். அதே மாதிரி வந்து AR தான் 306 RR 45 இந்த நெல் தான் என்ன செய்யறாங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து நிறைய உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடியது மேற்கு வங்காளம், அதுக்கடுத்து யூபி, அதுக்கடுத்து பஞ்சாப், அதுக்கடுத்து தான் தமிழ்நாடு. சரிங்களா, சரி கோதுமை எங்க அதிகமா விளையுது? கோதுமை வந்து இப்போ பஞ்சாப் ஹரியானா பண்ற பகுதி அதிகமா விளையுது. கிட்டத்தட்ட வந்து 24% சரி நம்ம நாட்டுல உற்பத்தி பண்றாங்க கோதுமை சாகுபடி. சரிங்களா, சோளம் எங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்க தெரியுமா? சோளம், சோளத்தினுடைய பூர்வீகம் வந்து ஆப்பிரிக்கா தான். அது எங்க எப்ப விளையும் அப்படின்னா வறட்சியான காலங்கள்ல தான் நசி அப்படின்னா நல்லா வளரக்கூடிய தாவரம். சோளம் வந்து வறட்சி தன்மை ஏற்படும் போது அதிகமா விளையுன்னு சொல்றாங்க. இது வந்து கால்நடைக்கு உணவாக பயன்படுத்தக்கூடியது. இப்ப நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? இப்ப சோளம் நம்ம எல்லா பேரும் பயன்படுத்துறாங்களா?
சோளம் வந்து கால்நடைக்கு போய் பயன்படுத்த இப்போ நம்ம மனிதர்கள் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோளம் இதில் கூழ்லாம் வச்சு இது பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி வந்து சோளம் வந்து நம்ம இந்தியாவில் எங்க அதிகமாக விளையுதுன்னா மகாராஷ்டிரா. இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா பகுதியில் என்ன செய்யுது, மத்திய பிரதேசம் இந்த பகுதியில் அதிகமாக விளையுது. கம்பு கம்பு வந்து அதனுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. சரிங்களா? சிறுதானிய உணவுல வரக்கூடியது கம்பினுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா. ஏழைகளுடைய முக்கிய உணவு பயிர், இதான் முக்கியமானது. ஏழைகளின் முக்கிய உணவு பயிர் எது அப்படின்னா கம்பு தான். இது கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தக்கூடியது. இது அதிகமா எங்க விளையுதுன்னா ராஜஸ்தான்ல தான். கம்பு அதிகமா விளையக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா எங்க வரும் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா. சரிங்களா? இந்த ஏரியாவில் என்ன செய்யுது, அதிகமா கம்பு விளையுது. பட்டு எங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்க? பட்டு பட்டு பட்டா ம் காஞ்சிபுரம் பட்டு சீனா தான் அதிகமாக விளையக்கூடிய நாடு. பட்டு அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எதுனா சைனா. அதுக்கு அடுத்து தான் என்ன செய்யறோம் இந்தியாவிலும் குறிப்பா எங்க அப்படின்னா கர்நாடகாவில். சரிங்களா? இந்தியாவிலும் குறிப்பா எங்க கர்நாடகாவில் நம்ம அதிகமான பட்டுகள் உற்பத்தி பண்றாங்க. பார்லி ராஜஸ்தான்ல அதிகமாக உற்பத்தி பண்றாங்க. ராஜஸ்தான்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும். கரும்பு எங்க அதிகமாக விளையுது? கரும்பு வந்து இன்னொன்னு அதை நல்லா கவனிங்க. உலக அளவுல வந்து கரும்பு உற்பத்தியில் இருக்கக்கூடிய நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல 2 ஆன்சர் இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க பாக்குற பாடம் 2வது பாடமா? 2வது பாடத்துல ஒண்ணு பாருங்க. 2வது பாடம் தானே பாக்குறீங்க. 3வது பாடம், 3வது பாடத்துலயும் 4வது பாடத்துலயும் பாருங்க. 5வது பாடத்துல நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 6வது பாடமா வேளாண்மை பத்தி ஒண்ணு சொன்னேன். அதுலயும் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாடம் தான் 4வது பாடத்துல பாருங்களேன். 4வது பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரேசில் கொடுத்துருப்பாங்க. கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு வந்து 3வது பாடத்துல கியூபான் இருக்கும், 4வது பாடத்துல பிரேசில் இருக்கும். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 4வது பாடத்துல பாருங்க. இது எத்தனாவது பாடம்? 4வது பாடம் எடுங்க. 2லயுமே கொடுத்துருக்காங்க, தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. ஆட்டு வளங்கள் இதுல பாருங்க. கனிம வளங்கள், பாக்செட்டு, இரும்பு தாது. இதுக்கு முன்னாடி இல்ல அந்த இது சார். சரிங்களா? அது 2லயுமே கொடுத்துருக்காங்க. அது உள்ள இருக்கு, நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? 2மே கொடுத்துருக்காங்க. கியூபாவும் கொடுத்துருக்காங்க, பிரேசிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா தான் என்ன வருது, நம்ம இந்தியா வருது. அப்போ 3வது இடத்துல என்ன செய்யுதுன்னா இந்தியா இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில், கியூபா, இந்தியா, இந்த 3 நாடுகள் கரும்பு உற்பத்தியில அதிகமா விளையக்கூடிய நாடு இது அப்படின்னா நம்ம மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு கியூபா தான். சரிங்களா? ஆமா. பருத்தி எங்க அதிகமா விளையுது? பருத்தி வந்து மகாராஷ்டிரா. சரிங்களா? அந்த பருத்தியை வந்து பருத்தியிலிருந்து பருத்தி விதையை பிரித்தெடுக்கும் முறை, பருத்தி விதையை பிரித்தெடுக்கும் முறை என்ன முறை? ஜென்னிங் முறை. பருத்தி விதையை பிரித்தெடுக்கும் முறை ஜென்னிங் முறை மூலம் என்ன செய்யறாங்க, பருத்தியை தனியா பிரிச்சு அந்த விதையை பிரிச்சு எடுக்கிற முறை. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? இன்னும் நிறைய லெசன்ஸ் இருக்கு.